சோர்ந்து போய் இருக்கிறீங்க தானே? ஆண்டவர் உங்களோடு தான் பேசுகிறார். என் மகனே, மகளே, உன் கிரியைகளை நான் கவனித்து கொண்டிருக்கிறேன். ஏற்ற காலத்தில் அதுக்குரிய பலனை உனக்கு கட்டளையிடுவேன். அதனால சோர்ந்து போகாத, உன் கிரியைகளுக்கு பலன் உண்டு என்று ஆண்டவர் சொல்றாரு. விசுவாசத்தோட தொடர்ந்து செய்யுங்க, விடாதுங்க. காரியம் ஒரு ஆசீர்வாதமாய் நடப்பதை நீங்கள் பார்ப்பீங்க. உங்களுக்கு கிரியைக்குரிய பலன் உங்களை தேடி வரும். நம்முடைய கிரியைகளுக்கு ஏற்ற பலன் தருகிற ஆண்டவர் நமக்கு இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறாரு. பிறகு எதுக்கு நீங்க பயப்படணும்? அதனால தைரியமா சொல்லுங்க, ஆண்டவரே, நான் சோர்ந்து போக மாட்டேன், தளர்ந்து போக மாட்டேன், தொடர்ந்து பிரயாசப்படுவேன், என் கிரியைகளுக்குரிய பலனை காண்பேன் அப்படின்னு விசுவாசிங்க. அற்புதம் நடக்கும். ஆண்டவரே, இந்த மகனோட மகளோட பேசுறீங்க, சோர்ந்து போய் இருக்கிறாங்க, அவங்களை பலப்படுத்துங்க. தளர்ந்து போய் இருக்கிற கைகளை திடப்படுத்துங்க. அவனுடைய கிரியைகளுக்குரிய பலனை சீக்கிரத்தில் கண்டு மகிழும்படி செய்யுங்க.